அட பாவி பயலே, உன்னையா இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படின்னு இந்த கதை உங்களுக்காக தான். அப்படியே அந்த லைக் பட்டனையும் லைட் அப்படி தட்டியிருக்கு. காட்டில் ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை வேகமாக துரத்திட்டு வருது. இதையெல்லாம் மரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஒரு குரங்கு அவனுக்கு கையும் நீட்டி அந்த மனுஷனுக்கு உதவி பண்ணி அவனை மரத்து மேலே ஏற்றி விடுது. அந்த சிங்கம் ஏமாந்து போய் மரத்தையே சுற்றி சுற்றி வருது. இப்போ அந்த குரங்கு மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை கொடுத்து அந்த மனுஷனோட பசியும் ஆத்துது. உயிர் பிச்சை கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன் பசியும் ஆத்தின அந்த குரங்குக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தாவன். குரங்கு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம சிங்கம் கொஞ்சம் நேரத்தில் போயிடும், அதுக்கப்புறம் நீ பார்த்து பத்திரமா கிளம்பிக்கோன்னு சொல்லி ஒரு கிளையில சாஞ்சு படுத்துக்கிச்சு அந்த குரங்கு. இப்போ அந்த சிங்கம் அந்த மனுஷனை பார்த்து, எனக்கு ரொம்ப பசிக்குது, பேசாமல் நீ அந்த குரங்கை தள்ளி விட்டு நான் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிச்சான். அவனும் சரின்னு தூங்கிட்டு இருந்த அந்த குரங்கை தூக்கி கீழே போட்டுறான். இப்போ அந்த குரங்கு அதிர்ச்சியாகி மேலே இருக்கிற மனுஷனையும் கீழே இருக்கிற சிங்கத்தையும் மாறி மாறி பார்க்குது. இப்போ அந்த சிங்கம், பாத்தியா மனுஷனோட புத்திய, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், மேலே போய் அவனை தள்ளி விட்டு நான் அவனை சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லிச்சான். குரங்கும் சரி சரின்னு சொல்லி மேலே ஏறி அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லிச்சான், என்னை நம்பி வந்தவங்களை ஏமாத்த நான் ஒன்றும் மனுஷன் இல்லைன்னு. நம்பினவங்களை ஏமாத்துறதுக்கு பேர் ஒன்றும் சாமர்த்தியம் இல்லை, அது நம்பிக்கை துரோகம். எதிரியை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் நம்பிக்கை துரோகிய உங்களுக்கே தெரியும். வாங்க பேசலாம். இது உங்களுக்கான இடம் பெண் பேச்சு.